நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் திரு ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவரத்தில் முதலாக பல்லவரம் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் 1998 காதலுக்கு மரியாதை விஜய் ரசிகர் நற்பணி மன்ற தலைவர் நான் தான் முதலாக பல்லவரத்தில் ரசிகர் மன்றம் ஆரம்பித்தது நான் தான். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ விஜய் சாருக்காக அந்த டைம்லேயே நாங்கள் ஜூன் 22ஆம் தேதி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டு பென்சில் பேனா உதவித்தொகைலாம் நாங்கள் அப்பயே கொடுத்தோம். இப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். என்ன ஒரு 5 வருஷமாக அது எல்லாருக்குமே ஃபேமிலி பசங்க குழந்தை கூட்டிங்கிறப்போ அந்தந்த டைமில் அது சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் சில விஷயங்கள் தடங்கள் ஆகிடுச்சு, அதனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ அவர் பெரிய விஷயம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு. அப்படிலாம் கிடையாது. கஷ்டப்பட்டு 30 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான பலன் தான் இது. அதனால் எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது அவருக்கு. அவர் 98 99 2 வாட்டி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஞாபகம் இருக்குது. அதேமாரி புதிய கீதைன்னு ஒரு படத்துக்கு மகாபலிபுரம் ஷூட்டு, அதுக்கு என்னோட சார்பாக நான் ஒரு 100 பேரை அந்த க்ரௌடு காட்டுறதுக்காக கேட்டாங்க, நான் அனுப்பிச்சி விட்டேன். அது இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நித்யானந்தான்னு ஒரு படத்தில் ஹீரோவாக ப்ரொடியூசராக இருக்கேன். படம் முடிஞ்சு சின்ன ரிலீஸ் ஆகலை, வெயிட்டிங்கில் இருக்குது. தமிழ்நாடு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த மக்களுக்கு நல்லதே பண்ணுங்கள் சார். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களாம் எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது, 27 வருஷம் 30 வருஷமாக உங்களை பார்த்து தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். சில விஷயம் ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் சரி உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அந்த டைம்லேயே நான் காதலுக்கு மரியாதை விஜய் ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறப்பயே எனக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அப்போது ஆப்போசிட்டில் ரஜினி ரசிகர், அப்போ நீங்கள் விஜய் ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அப்பயே பிரச்சனை. அப்போ விஜய்னாலே அந்த டைம்லலாம் பிரச்சனை தான். படம் ரிலீஸ் ஆனாலும் பிரச்சனை, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு அன்னதானம், விஜய் பேரில் அன்னதானம் போடுறோங்கன்னா அப்பயே பிரச்சனை. எல்லாமே அப்போலேருந்து பிரச்சனை தான். பிரச்சனையில் இப்போ தான் தீர்வாகி இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்குது. இது மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. தயவுசெய்து மக்களுக்கு நல்லதே பண்ணுங்கள் சார். அதனால் உங்கள் பேர் கெடுத்துடாமல் நல்ல விஷயங்கள் நிறைய பேர் பண்ண சொல்லுங்கள். இப்போ யாராச்சும் கட்சிக்காரங்க ஏதாச்சும் தப்பு பண்ணால் கூட உங்கள் பேர் தான் டேமேஜ் ஆகுது. தயவுசெய்து நீங்கள் நல்லதே பண்ணுங்கள். நம்மளாம் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.